மனதை அமைதிப்படுத்த பதஞ்சலி சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அவர் சொன்ன சூத்திரம் விஷோகாவா ஜோதிஸ்மதி. அதாவது மனம் அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது ஒளியின் மேலே தியானம் செய்யும் பொழுது மனம் அமைதி ஆகிறது. அதாவது அதோடைய சொல்யூஷன் வெளியே இல்லை, நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம மனதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒளியின் மேலே நம்மளுடைய தியானம் செய்யும் பொழுது நமக்கு மனம் அமைதியாகிறது. மனம் சஞ்சலப்படும் பொழுது அறியாமை அப்படிங்கிற ஒரு இருட்டு அதை சூழ்கிறது. அந்த இருட்டை அகற்றுவதற்கு ஞானம் அப்படிங்கிற அந்த ஒளி வேணும். அந்த ஒளி வேற எங்கேயும் வெளியே இல்லை, நம்மள்கிட்டே இருக்குது. அந்த ஒளியின் மேலே தியானம் செய்யும் பொழுது நமக்கு மனம் அமைதியாகிறது. அதற்கு சில எளிமையான பயிற்சிகளை செய்யலாம். உள் ஒளியை தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குத்து விளக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அந்த ஒளியை தியானம் செய்யலாம். அல்லது சூரிய ஒளியை, சூரியன் காலை அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை பார்த்து அந்த சூரியனுடைய ஒளியை நாம் தியானம் செய்து வெளியிலிருந்து உள்முகமாக சிறிது சிறிதாக அந்த ஒளியை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது மனம் அமைதியாகிறது அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் த்விபாத பீட்டம். படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். த்விபாதம் அப்படின்னா 2 கால்கள், அதாவது 2 கால்களையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி ஒரு டெஸ்க் மாதிரி அந்த பொசிஷன் வர்றது தான் இந்த பாஸ்டர். இதை கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம த்விபாத பீட்டம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளாசிக்கலாக இது படுத்துட்டு செய்கிற ஆசனம். கால்களை நீட்டி படுத்துக்குங்க, கால்கள் 2யுமே மடக்கிக்குங்க, பெண்ட் தி நீஸ். பாதத்தை எவ்வளோ பக்கமாக கொண்டு வரணுமோ அவ்வளோ பக்கமாக கொண்டு வந்துக்குங்க. நோ ஹோல்ட் த ஆங்கிள். கைகளால் பிடிச்சிக்குங்க, ஆங்கிளை பிடிச்சிக்குங்க. இப்போ மூச்சை இழுக்கும் பொழுது இடுப்பை மேலே தூக்கணும். இன்ஹேல். மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வந்துடணும், தரையை நோக்கி. எக்ஸேல். ஆங்கிள் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் த ஆங்கிள். ஸ்ட்ரெச் போத் த லெக்ஸ். கால்களை நீட்டிடுங்க. இதை இன்னொரு முறை பார்க்கலாம். கிளாசிக்கலாக த்விபாத பீட்டம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. கால்கள் 2யும் மடக்கிக்கணும், பெண்ட் தி நீஸ். எவ்வளோ பக்கத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆங்கிள் 2யும் பிடிச்சிக்கங்க, ஹோல்ட் த ஆங்கிள்ஸ். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இன்ஹேல். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல். ரிலீஸ் த ஆங்கிள். கால்களை நீட்டிடலாம். இப்போ நம்ம த்விபாத பீட்டம் எப்படி கிளாசிக்கலாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பண்ணும் பொழுது முதுகு பகுதி நல்ல முறையில் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இருக்கையிலே சிம்பிளிஃபைடு ஆசனம் இது. இதில் தலை, கால், கைகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய சக்திக்கு மேலே நம்ம முதுகை வளைக்கவே முடியாது. அதனால் இது ஒரு சேஃப் ஆசனம். இது பண்ணுறதுனால முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்ல முறையில் ஸ்ட்ராங் ஆகும். சில பேருக்கு முதுகு வலி இதனால் சரியாகும். ஏன்னா முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இன்டர்வெர்டிபிரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு முதுகுத்தண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் நல்ல முறையில் பாதுகாக்கப்படும். இது பண்ணும் பொழுது முட்டி, சில பேருக்கு முட்டி வலி இருக்கும், அவங்களுடைய அந்த முட்டி ஸ்ட்ராங் ஆகும். கழுத்தில் சில வலிகள் இருந்தால் இந்த ஆசனம் பண்ணும் பொழுது அந்த கழுத்தில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் போய் அந்த வலிகளும் குறையும். அதனால் நமக்கு முதுகு பகுதி, கால்கள், கழுத்து பகுதி எல்லாத்துக்குமே இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எல்லாராலையுமே கைகளால் ஆங்கிள், கால்களை பிடிச்சிட்டு கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ த்விபாத பீடத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கிளாசிக்கலாக பண்ணும்பொழுது என்ன பண்ணோன்னா ஆங்கிள் 2யும், அதாவது கால்களை கைகளால் பிடிச்சிட்டு பண்ணோம். சில பேர் கழுத்தில் ஸ்டிஃப்னஸோ இல்லை தோள்பட்டையில் ஏதாவது வலி இருந்தால் அவங்களால கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலான்னா ஆங்கிள், அதாவது கால்களை பிடிக்காமலே இதை ஆசனத்தை பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்ட் தி நீஸ். கால்களை மடக்கிங்க, பாதங்கள் சேர்ந்துருக்கட்டும், முட்டி சேர்ந்துருக்கட்டும். இப்போ நீங்கள் கைகளால் காலை பிடிக்க வேண்டாம், ஆங்கிளை பிடிக்க வேண்டாம். இந்த பொசிஷனில்
இன்ஹேல், மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வாங்க இடுப்பை. எக்ஸேல். இப்போ கால்கள் ரெண்டையும் நீட்டிடலாம். ஸ்ட்ரெச் போத் த லெக்ஸ். இப்போ இதே மாடிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது இன்னொரு முறை பார்க்கலாம். பெண்ட் போத் த லெக்ஸ். முட்டி சேர்ந்துருக்கட்டும், கால்கள் சேர்ந்துருக்கட்டும். ஃபீட் டுகெதர், நீஸ் டுகெதர். கைகளால் கால்களை பிடிக்க வேண்டாம். இன்ஹேல், மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல். இப்போ கால்களை நீட்டிடலாம். ஸ்ட்ரெச் த லெக்ஸ். இப்போ சில பேருக்கு கழுத்து பகுதியில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கைகளால் அவங்கள கால்களை பிடிக்க முடியாது. ஏன்னா கைகள் கால்களை கோர்த்து பிடிச்சிருந்தோன்னா மேலே போகும்போது கழுத்து கொஞ்சம் வலி இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவங்க என்ன பண்ணலான்னா கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டே இடுப்பை மேலே தூக்கலாம். கால்களை பிடிக்க வேண்டாம். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இது பண்ணுவதனால நமக்கு முதுகுத்தண்டுடைய ஸ்ட்ரெச்சு, முட்டியில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாகிறது எல்லாமே கிடைக்கும். முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த இடத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமும் நல்ல முறையில் சீராகும். த்விபாத பீடத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். உடல் பருமனாக இருக்கவங்க, இல்லை அது மட்டும் இல்லாமல் வயிறு பெருசாக இருக்கவங்களால கால்களை சேர்த்து வச்சு பண்ண முடியாது. அவங்க இதே ஆசனத்தை எப்படி பண்ணலாம் மாடிஃபை பண்ணி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பெண்ட் த லெக்ஸ். கால்களை மடக்கிக்கங்க. கால்கள் ரெண்டும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதே பொசிஷனில் மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இன்ஹேல். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல். கால்களை நீட்டிடலாம். ஸ்ட்ரெச் த லெக்ஸ். கால்களை சேர்த்து வச்சுங்க. லெக்ஸ் டுகெதர். நம்ம இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்த்தோம். அதாவது உடல் பருமனாக இருக்கவங்க கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ பார்த்த மாதிரி கால்களை அகட்டி வச்சாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். ஆனால் கால்களை சேர்த்து வைக்கிறத விட கால்கள் அகட்டி வைக்கும் பொழுது அந்த பேலன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அவங்களால இடுப்பை நல்ல முறையில் தூக்க முடியும். அவங்க இந்த முறையை பயன்படுத்தி த்விபாத பீடம் பண்ணலாம். இது பண்ணுவதனால தொடைகள், அதில் இருக்க தசைகள் நல்ல முறையில் டைட் ஆகும். முட்டி நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இடுப்பு பகுதி நல்ல முறையில் மேலே தூக்குறதுனால பேக், அதாவது முதுகு பகுதியில் இருக்க முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஆர்ச் ஆகுது. அது சுற்றி இருக்கிற தசைகள், அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல டோன் ஆகும். கழுத்து பகுதியுமே ஸ்டிஃபாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். நம்ம இன்வெர்டட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைகீழாக நிற்கக்கூடிய சில பாஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் இந்த ஆசனம்.